குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இது வந்து ஜூன் 23 எடுக்கிற வீடியோ. இது வந்து ஸோ பசங்களை நான் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே போயிட்டாங்க. நான் போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, ஒரு டீ போட்டு குடிக்கலாம். டீ போட்டு குடித்தாதான் எனக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் ஒரு டீயை போட்டு குடிச்சிருவோம் அப்படின்னு டீ போட்டேன். என்னதான் நம்ம வந்து நீஜரை 5:45 இப்படி நம்ம எழுந்திரிச்சு காலையிலேயே அறக்க பறக்க நம்ம வேலையை பார்த்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் அந்த லாஸ்ட் மினிட் அந்த 8:30 8:15 8:30 இந்த டைமுக்கு என்ன தான் நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் இந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸு ரொம்ப ஹரிபரியாக தாங்க போகும். உங்கள் எல்லார் வீட்லேயும் எப்படின்னு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இங்கே எங்கள் வீட்டில் அப்படி தான் போகும். அம்மா அப்போ தான் டைரியில் சைன் போடணும்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. சாக்ஸு பாப்பா மாற்றி போட்டிருப்பா. அதனால் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் அதனால் இந்த டேர்ம்லேருந்து நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன், எல்லாம் நாளே எடுத்து வச்சிட்டேன். அவங்க வேலையை அவங்க செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தா நமக்கு ஒரு வேலைக்கு 2 வேலையை ஆக்கி விட்டுறாங்க. அதனால் நான் பார்த்தேன், அட்வான்ஸாக நாளே சாக்ஸாக இருக்கட்டும், யூனிஃபார்மாக இருக்கட்டும், லஞ்ச் டவலு கர்ச்சீஃப் எல்லாமே நான் வந்து நாளே நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இவங்க எடுத்து வைப்பாங்க, மறுநாள் அதை வந்து மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருவாங்க. அதை மறுநாள் நான் வந்து அதை கரெக்டாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்தால தான் பார்த்தேன். என்ன பண்ணேன், நம்ம ஒரு ஹோம் மேக்கர்னால் சும்மாவா என்ன? அதனால் டீயை போட்டு குடித்தாச்சு. நமக்கு பிடிச்ச பாட்டு ஸ்பாட்டிஃபைல போட்டாச்சு. அதுக்கு பிறகு சரி வேலையை பார்க்கலாம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வேலையை பார்க்கலாமா இல்லை வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்கலாமான்னு யோசனை பண்ணேன். ஸோ அதுக்குள்ளே கீழே யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததுன்னு போய் பார்த்தேன். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆடு மாடு கோழி தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஸோ அப்படியே டீயை குடிச்சிட்டு கிச்சனில் எல்லா வேலையுமே நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பெட்ரூம் வந்து பார்த்தா என் பொண்ணும் பையனும் நைட் அவங்க பெட்டில் தான் எப்போதும் படுப்பாங்க. ஸோ பெட்ஷீட்டு பிளாங்கெட் எதுவுமே மடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி இதுக்கு மேலே சும்மா இருந்தால் கதைக்கு ஆகாதுன்னு வாஷிங் மிஷினில் துணியை போட்டேன். அதை ஆன் பண்ணி விட்டால் அது பாட்டுக்கு துவைச்சிக்கிட்டு இருக்கும். மிஷினில் துணியை போட்டு விட்டாச்சு. அப்புறம் பெட்டெல்லாம் உதறி வீடு பெருக்கணும். பெட்டை ஃபுல்லாக பெட்ஷீட்டு ஃபுல்லாக உதறி க்ளீன் பண்ணணுன்ட்டு கரண்ட் எதுவும் போயிடக்கூடாதுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டாச்சு. அப்படி இருந்துமே கரண்ட்டு போய் தாங்க வந்துச்சு. தேங்க் காட், நான் போட்டதில் இருந்தே கரண்ட்டும் போகலை. வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணணுமே, இதெல்லாம் முடித்தாதான் அடுத்து நமக்கு தூக்கமும் வரும், கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்க முடியும். ஏன்னா இவ்வளோ வேலை வீட்டில் இருக்கும்போது நம்ம சும்மா வெட்டியாக ஃபோன் பார்த்துட்டும் இருக்க முடியாது, தூங்கவும் முடியாது. எப்படினாலும் இந்த வேலையெல்லாம் நம்ம தானே செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தேன். சரி இதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் டைமை ஒதுக்கி இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு துணி துவைச்சாச்சு. கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு பெட்ரூமையும் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது கொஞ்ச நேரத்துக்கு தான். ஈவினிங் பசங்க வந்துட்டாங்க அப்படின்னா பழையபடி ஆயிரும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இப்படி தான் இருப்பீங்களா, இல்லை ரொட்டீன் எப்படி எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க ப்ளீஸ், நானும் மாற்றிக்கிறேன். ஏன்னா நானே என்னைய கொஸ்டின் கேட்டுப்பேன், நமக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா விமன்ஸுமே வீட்டில் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு. சில நேரம் பசங்க வந்து அவங்களே எல்லாம் பிளாங்கெட் எல்லாம் மடித்து வச்சுருவாங்க. பட் என்ன பண்ணேன், பெட்ஷீட் எல்லாம் பிளாங்கெட் எல்லாம் மடித்து வச்சாச்சு. துணியும் துவைச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நமக்கு இந்த த்ரில்லர் மூவின்னு இப்போ சொன்னாங்க. ஸோ அது என்ன படம், 11. அந்த 11 மூவியை பார்த்துட்டு
கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஈவினிங் எப்படி